செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சிலை உனக்கெடுத்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கில் எனக்குண்டான என புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகளிலும் என இந்த தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் 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 திரையளவு நலவேலும் கிடைக்கும் என்றால் செத்துடையும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னாரே, அதை புரட்சிக்க வேண்டிய வழிகளிலே பெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோடங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஒரு உள்ளம் எங்கள் உள்ளம், குருதிகள் கவிழ்ந்து வீரம் செறிகிற தமிழர்களுடைய மூச்சாம் என்று தமிழ் தாயின் பெயரால் உங்களை எல்லாம் இனிய காலை விட்டு வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் டே, அந்த நாளை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று இங்கு உங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கிற மிகப்பெரிய பொறுப்பை தன்னுடைய தோள்களிலே இதை ஒரு பாரமாக இல்லாமல் இதை தன்னுடைய தார்மீக கடமையாக எண்ணி இந்த ஆர்பிஎஸ் கல்வி குடும்பத்துடைய தூண்களில் ஒருவராக நம்முடைய தலைவர்களுடைய நிஜத்திலே என்றைக்கும் நீங்காத இடத்தை கொண்டிருப்பவரும் உங்களுடைய அன்பிற்கு பாசத்திற்கு உரிய இந்த கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய திருமதி பிரபா அவர்களே, வேலையிலே அவர் சிறப்பு இருக்கிற ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் அவர்களே, கீழே அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்தி வருவதற்காக உழைத்திருக்கிற அன்புக்கு மரியாதைக்கு உரிய இந்த விழாவுடைய அடிநாளமாக இருக்கிற அன்புக்கு மரியாதைக்கு உரிய புறவர்களே, நண்பர்களே, ஆர்ந்தவர்களே, சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வேளையில் வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை இங்கே காட்டப்பட்ட அந்த ஒளிப்பதிவு இதுவரை நான் பல இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், பல விழாக்களிலே பங்கேற்றிருக்கிறேன், பல கல்லூரிகளில் உரையாற்றியிருக்கிறேன், பல பள்ளிகளிலே மாணவர்களுக்கு எழுத்துரை ஆற்றியிருக்கிறேன். இருந்தாலும் கூட உங்களுடைய தலைவர் திருமதி பிரபா அவர்கள் தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து அவருடைய சகாக்களோடு சேர்ந்து ஒரு அருமையான ஒளிப்பதிவை அமைத்ததற்காக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது எதற்காக என்று சொன்னால், என்னை பற்றி சொல்வதற்காக அல்ல. It should serve as a source of inspiration for us. That's a very simple message. மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக, உந்துதலாக, உந்து சக்தியாக அமைந்தால் அதுவே இவ்வளவு நேரம் நாம் செலவிட்டதற்கான வெற்றியாக அமையும் என்று நான் எண்ணமாக விரும்புகிறேன். ஏதோ ஒரு பள்ளிகளை படிக்கிறோம், எங்கேயோ ஒரு கல்லூரியிலே படிக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறி இருக்கிறது, அதுதான் அது இக்னைட் என்று சொல்வார்களே, அதை பொறியை அதை பெரிய தீப்பொறியாக மாற்றி அதை ஒரு பெரிய நெருப்பு கனலாக மாற்றுவது என்பது நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆசிரியர்கள் சில சமயத்தில் அதுக்காக உதவுவார். டீச்சர்ஸ் they also will help, no doubt. பட் ஒன்றுமே இல்லாமல் ஆசிரியர் எதையுமே செய்ய முடியாது. ஒன்றுமே இல்லாத ஒரு மாணவரிடத்திலே புதிதாக ஒன்றை ஒரு ஆசிரியர் எவ்வளவு தலைகளாக இருந்தாலும் உருவாக்க முடியாது. அதே நேரத்திலே என் அன்புக்குரிய மாணவ செல்வர்களே, ஒன்றுமே இல்லாதவன் என்று இந்த உலகத்தில் எந்த மனிதனுமே கிடையாது. We are all born with a purpose. We are all born with some gifts. நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற திறமை, நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற அணுக்களில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஸ்கில்,
அது என்னவென்று தெரிந்து கொண்டு அதை இன்னும் மேம்படுத்திக் கொண்டு வெற்றியாளராக நம்முடைய வாழ்க்கையை பயணத்தை தொடர வேண்டும். அதுதான் வாழ்க்கையோட சூட்சம். நமக்கு எது நன்றாக தெரிகிறதோ அந்த துறையிலே நாம் இன்னும் வேகமாக சென்றால் நிச்சயமாக வெற்றியை மிக எளிதாக அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சிறந்த பெயரும் புகழும் கிடைக்கும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி எது, நமக்குள்ளே நம்மை ஆட்டு வைக்கிறது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் இதுல என்ன சுற்றம் இருக்கிறது சொன்னால் நமக்குள்ளே எனர்ஜி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த எனர்ஜி இருப்பதால் மட்டும்தான் நாம் நம்முடைய தந்தையுடைய விந்தகங்களில் இருந்து நம்முடைய தாயுடைய கருவறை அடையும் போது உங்களோடு கூட பிறந்தவர்கள், உங்களோடு கூட பயணம் செய்தவர்கள் மில்லியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், கோடிக்கணக்கான அணுக்களோடு நான் பயணம் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் முதலிலே வெற்றிகரமாக நீந்தி உங்களுடைய தாயுடைய கருவறை அடைந்ததால் தான் நீங்கள் இன்றைக்கு ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நானும் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்கள் என்று சொல்லும் போது பிறக்கும் போதே வெற்றியாளராகத்தான் நீங்கள் பிறக்கிறீர்கள். பிறக்கும் போதே உங்கள் சகோதர சகோதரிகளை எல்லாம் அழித்து விட்டுத்தான் நீங்கள் பிறக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மை உணர்ந்து கொள்ளும் போது நமக்குள்ளே இருக்கிற சக்தியை மீண்டும் மீண்டும் அதை தோண்டி தோண்டி பார்த்து அதை மீண்டும் மீண்டும் வெளியேற்றி அதை உயர்ந்த இடத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே உங்களுக்கு என்ன ஒரு சக்தி இல்லாமல் போகிறது? யாருக்கு சொல்லித்தர வேண்டும்? யாராவது ஒருவர் வந்து உனக்கு இந்த சக்தி இருக்கிறது, உனக்கு திறமை இருக்கிறது, இதை நீங்க அதிகமாக பயன்படுத்தினால் இன்னும் முன்னுக்கு வர முடியும், நீ பெயர் போல் பெற முடியும் என்று யாராவது சொல்ல வேண்டுமா? Everybody is gifted with some energy. அந்த எனர்ஜி தான் உங்களை நடக்க வைக்கிறது, இயக்க வைக்கிறது. ஒரு நாளிலே உங்களுக்கு இருக்கிற உணவு, தேவையான உணவு, நீங்கள் செலவழிக்கிற சக்தி அத்தனையும் உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி. நேஷனல் எனர்ஜி டே, கன்சர்வேஷன் எனர்ஜி டே என்பது வேறு. They speak about power, but I am talking about the power within yourself. சென்ற வாரம் எத்தனை பேர் அங்கே அந்த பிரம்மகுமாரியுடைய விழாவுக்கு வந்திருந்தீர்கள்? அனைவருமே. அதனுடைய தலைப்பு என்ன? What's the title? What's the title for the function? Youth for Change. Youth for Change. What do you mean by change? What do you mean by change? What's the speciality about change? Super. What's your name? Augustine. ஒரு கைதல் கொடுத்தவர்கள். இந்த உலகத்திலேயே மாற்றம் ஒன்றுதான் மாறாது. Change never changes. Change is the only unchanging thing in this world. Change never changes. Change changes everything, while change itself does not change. மாற்றம் என்பது என்றைக்கும் இந்த உலகத்திலே மாறாத ஒன்றாக இருக்கிறது. மாற்றம் ஒன்று நிலையாக இருக்கிறது. மாற்றம் மற்றவர்களெல்லாம், மற்ற பொருட்களை எல்லாம், மற்ற இயக்கங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மாற்றத்தை மட்டும் மாற்றத்தால் மாற்ற முடியவில்லை. மாற்றம் என்பது மாறாது. Change itself does not change, while change changes everything. இல்லையா? என்று சொல்லும்போது யூத் ஃபார் சேஞ்ச் என்பதை விட அந்த விழாவுடைய மையக்கருத்து எதுவாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால், யூத் ஃபார் சேஞ்ச் என்பதை விட யூத் ஹேவ் டு சேஞ்ச். If only you change, then you can pave the way for change in others and change in society, change for the nation, everything. Youth for change என்று சொன்னால் என்ன? எப்படி இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதுதான். இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் you have to change. You have to change basically. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு இருக்கிற திறமையை உங்களால் அங்கீகரிக்க முடியும். உங்களால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய முடியும். உங்களால் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் ஏதாவது சிறந்த காரியங்களை செய்துவிட்டு செல்ல முடியும். நாம் இறந்த பிறகு நம்முடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பதுதானே வாழ்க்கையுடைய மைய கருத்து. வாழ்க்கையுடைய வெற்றி எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? உங்களுக்கு பிறகு உங்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பார். ஹிட்லராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவர், பாமர ஜாதியின் தனிமனிதன், படைத்ததால் இறைவன்,
மானிட இனத்தை பாடி வைக்கிறவர் மாண்டு விட்டால் அதை ஆக்கி வைப்ப நான் நிரந்தரமாக அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று ஒரு கவியன் சொன்னான் என்று சொன்னால், இன்றைக்கும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதான் வாழ்க்கை வெற்றி. யார் அந்த கவியன்? காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவர் கண்ணதாசன் சொன்னார், நான் நிரந்தரமாக அவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னார். எந்த நிலையில் எனக்கு மரணமில்லை ஏனென்று சொன்னால், நான் எழுதிவிட்டு போகிற இந்த காவியங்கள் எனக்கு பின்னால் பல்லாண்டுகள் மனித குலம் வாழும் வரைக்கும், ஏன் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அந்த பாடல்கள் பேசப்படும், அந்த பாடல்கள் தத்துவ பாடல்கள் எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு மனிதன் வாடி நிற்கும் போது அவனுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக, உற்சாகம் கொடுப்பதற்காக, தளர்ந்து இருக்கிற மனிதரை தூக்கி கொடுப்பதற்காக இந்த பாடல் பயன்படும் என்று சொன்னான். மயக்கமா, கலக்கமா, வாழ்க்கையில் நடக்குமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றால் வாடி இருந்தால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஏழை மனதை வாழிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுது இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடு என்ற கவியர் கண்ணதாசன் சொன்ன அந்த வரிகளால் தான் வாலி என்ற ஒரு கவியர் தமிழ் திரையுலகிலே நிலைநிறுத்தப்படுகிறார். வாலி மிகச்சிறந்த கவி உலகெல்லாம் தெரியும். வாலி திருச்சியிலே ஆல் இந்தியா ரேடியோவை பணியாற்றிவிட்டு குடும்ப சுமையின் காரணமாக சென்னைக்கு வருகிறார். நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் திரைப்படத்திலே பாடல் எழுதினால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்ட முடியும் என்று சொன்னால் சென்னைக்கு வருகிறார். திரைத்துறை என்பது மிக மிக கடினமான சவால்கள் நிறைந்த ஒரு களம். அது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக 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 இயலாத ஒரு காரியமாக இருக்கிற காலத்திலே 200 படங்கள் எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கு வருமானம் போதவில்லை, குடும்பத்திலே நிதிச்சுமைகள். ஆகவே அவர் மதுரையில் இருக்கிற டிவிஎஸ் கம்பெனியில அங்கே விண்ணப்பம் செய்து he was selected for TVS as a clerk மதுரையில். அவர் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வைத்துவிட்டு சென்னையில் உஸ்மான் ரோட்டில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு வீட்டிலே, வீடல்ல ஒரு சிறிய ஒரு இடம் இங்கே தங்கி இருக்கிறார். அவர் சந்திப்பதற்காக பிபி சீனிவாசன் என்று சொன்ன அந்த காலத்தில் மிகப்பெரிய பாடகராக இருந்தவர் அவர் வருகிறார். அவர் வந்துவிட்டு என்ன வாலி எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி வைத்து விட்டார், சினிமாவிலே பாடுபட்டு வந்தாயே, ஏன் இந்த நிலையில் கேட்டபோது என்னால் சமாளிக்க முடியவில்லை, என்னால் பிரகாசிக்க முடியவில்லை, ஒரு திறமைக்கேற்ற வாய்ப்பு இங்கே கிடைக்கவில்லை. ஆகவே நான் மதுரையிலே டிவிஎஸ் கம்பெனியில வேலைக்கு நான் விண்ணப்பம் செய்திருந்தேன். இன்றைக்கு வேலை கிடைத்துவிட்டு மாதம் ரூபாய் சம்பளம், நாளை காலை நான் மதுரைக்கு புறப்படுகிறேன் என்று சொன்ன போது பிபி சீனிவாசன் அவரிடம் சொன்னார், இப்பொழுதுதான் நான் ஒரு பாடல் பாடிவிட்டு வந்தேன், வீரக்காலை முடித்துவிட்டு வருகிறேன், நான் பாடிய அந்த பாடலை உனக்காக நான் பாடுகிறேன், நீ கேள் என்று சொன்னார். என்ன பாடல் என்று கேட்டபோது அவர் இந்த பாடலை, நான் சொன்ன பாடலைத்தான் உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்பதையும் இந்த பாடலை கேட்டபோதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் வாலிஸ்டைன். ஓஹோ, இது யார் எழுதியது? கண்ணதாசன் எழுதிய பாடலை நான் தான் பாடிவிட்டு வந்தேன் என்று சொன்னவுடன் தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை நான் பிரித்து வைத்துவிட்டு எப்படியாவது நாம் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற அந்த வெளியோடு அவரை மாற்றுகிறது ஒரு பாடல். உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் தேவைப்படுகிறது. ஆனால் நான் சொல்வது, நமக்குள்ளே என்ன சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். If you don't understand what is within you, there is absolutely no point in planning or no point in marching forward. What's the meaning? ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு பொருளும் இல்லை. இப்படி நம்முடைய பெயரை இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது துறையை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற திறமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதிலே இந்த அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும். You're all experts in management. How to manage ourselves? How to manage yourselves? அங்கே பிரம்மகுமாரி ஒரு கேள்வி கேட்டார். அங்கே துருக்கியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார். உலகத்திலேயே who is the most difficult person you have dealt with? கேட்டாரா இல்லையா? அவர் என்ன பதில் சொன்னார்? ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். அவர் கடைசியில் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? The most difficult person to deal with யார்? அவர் என்ன சொன்னார்? Yourself.
The most difficult person to deal with is nobody else except yourself. உங்களால் நீங்கள் தான் மேனேஜ் பண்ண வேண்டிய நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய முதல் மனிதன் நீங்கள் தான். The first person you have to manage is nobody else other than yourself, other than you. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எதுவும் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் ஒரு சரித்திரத்தை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் சாதாரணமான வேலை. உலகத்திலான தலைவர் இருக்கிறார்கள் அல்லவா, எதையுமே படிக்காமல் கல்வி தங்கள் இசைமை கூட என்று சொல்லப்பட்ட பெருமம் 4 என்று சொல்லி 3000 ஆண்டுகளுக்கு தமிழ் மொழி எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு பெருமை எதுவென்று சொன்னால் கல்வி முதலிலே வர வேண்டும் என்று சொல்கிறான். எந்த கல்வி தெரியுமா? நீங்கள் நான் வீட்டிலே படிக்கிற கல்வி அல்ல. நாம் படிக்கிற கல்வி உலகத்தை பற்றி புத்தகத்திலே படிப்பது. நம்மை ஆண்ட தலைவர்கள் படித்ததெல்லாம் என்ன தெரியுமா? நாம் உலகத்தை பற்றி புத்தகத்திலே படித்தோம். அந்த தலைவர்கள் உலகத்தையே புத்தகமாகி படித்தார். ஆனால் கல்வி கேட்டவர் காமராஜர் எந்த பள்ளிக்கு சென்றார்? கருணாநிதி எந்த பள்ளிக்கு சென்றார்? எவ்வளவு கேள்வி கேட்டார்கள்? ஜெயலலிதா எந்த கல்வி? எல்லோரும் ஒரு அளவுதான். ஆனால் அவர்களால் மக்களுடைய மனங்களை புரிந்து கொள்ள முடியும். மக்களுக்கு எது தேவை என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த உலகத்துடைய அறிச்சோடி அவர்களால் அறிந்து கொள்ள முடிந்தது. அதிலே அவர்கள் உச்சம் தொட்டார்கள். அதனால் அவர் தலைவராக மாறினார். அப்படி தலைவராக மாற வேண்டும் என்று சொன்னால் you have to discover something within you. Everybody is gifted with something. உங்களுடைய திறமையை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். அதுக்கு you have to manage yourself. என்ன மேனேஜிங்? தேவையில்லாத செல்போன் பார்ப்பது, தேவையில்லாத அட்டைக்கச்சை ஈடுபடுவது, தேவையில்லாத விஷயங்களில் நம்முடைய மனதை செலவிடுவது, இந்த வயதுக்கே உண்டான சில விஷயங்கள் நம்மை கவர்ந்து சிதற விடுவது. இதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னாலே you are managing yourself successfully. If you manage yourself successfully at this point of time, you are serious in fact. டிகிரி முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறீர்கள். ஆகவே you are quite serious. அந்த டீனேஜ் கிட்டத்தட்ட முடிகிற நேரம் முடிந்துவிட்டு சில பேர் போய் கொண்டிருக்கும். அந்த நேரங்களில் நமக்கு இருக்கிற பாலியல் உணர்வுகள் அதை எந்த ஒரு மனிதன் மீறி வருகிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி கோட்டை மிக எளிதாக இலக்கை அடைகிறான். நான் பார்த்ததை சொல்லுகிறேன். தவறு நான் சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை கடந்து செல்கிற மனிதன் எவனோ அவனால் எளிதாக தன்னுடைய இலக்கை அடைய முடிகிறது. இது வரலாறு நமக்கு சொல்கின்ற பாடம். இந்த செல்போனை என்ன செய்வது தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால் சில கல்லூரியில் ஒரு கேள்வியை கேட்டால் எதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். சில பேர் பார்க்க மாட்டாங்க. நான் அவர்கள் பார்க்கும்போது உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே என்று ஒரு கவிதை எழுதுவான். என்னை நீ பார்க்கும்போது விண்ணை நீ பார்க்கிறாய் என்று எழுதுவான். முடியவில்லை என்று சொல்ல கீழே தலை பிடித்து கொள்வது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு செல்போனை எடுத்து அதற்குள்ளே நம்மளுடைய நெட் அதுக்குள்ளே சென்று கூகுள் சர்ச் செய்தால் நான் கேட்ட கேள்விக்கு அதை விட நிச்சயமாக இருக்கும். அதையாவது செய்யலாம் அல்லவா? உடனடியாக எனக்கு பதில் சொல்லலாம் அல்லவா? அதுவும் செய்வது. So where is the problem? Where is the problem? The problem is within our mind. The mind இருக்கிறது, அதை மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு சொல்லுகிறது. இது எப்படா முடியுங்களா? அதான் மைண்ட் வாய்ஸ். என்ன மைண்ட் வாய்ஸ்? The mind voice says that you can do something. இவ்வளவு ஒரு கத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாவது நம்மளா செய்தால் என்ன? இந்த உணர்வு எதுக்காக வர வேண்டும் அல்லவா? The mind is the greatest thing you are gifted with. நான் பள்ளியிலே படித்தேன். அந்த பள்ளியை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லவில்லை. இது சொல்லாத நிறைய இருக்கிறேன். அப்படின்னு 2 encounters அவற்றையெல்லாம் சொல்லவில்லை. அவற்றையெல்லாம் சொன்னால் இன்னும் it serves as an inspiration to the youths how to take challenges in life. நான் எஸ்பியாக இருக்கும்போது காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது பொதுவாக என்கவுண்டர் எல்லாம் செய்வான். You are accountable for that. You have to explain. You have to face inquiry. But they come out successfully. Otherwise, your career will be affected. But I took the chance. I took up the challenge. It came out successfully, no problem. Because whatever we did was based on pure ethics. There was nothing personal. The person I encountered was, I did not have any animus. I didn't have any motive against him. It was for the sake of society. It was an occasion where we have to resort to encounter. Because we were injured, we have to hit back. Otherwise, your life is in
danger. So that was the situation. There were two encounters on which something would have been said. Maybe அதில் சொல்லவில்லை. Violent or contains everything. என்னுடைய பள்ளியில் ஆசிரியர் இருந்தார், பி செல்வதுரை. He died at the age of 99. சென்ற வருடத்துக்கு முன்பு தான் அவர் இறந்தார். அவருக்கு நான் ஒரு விழா எடுத்தோம். 2013 நான் காவல்துறை துணை காவல் தலைவராக பணியாற்றிய போது என்னை அழைத்து சீஃப் ஃபார் த ஃபங்க்ஷன். என்னோட ஆசிரியருக்கு அப்போ கிட்டத்தட்ட 80 வயது, கிட்டத்தட்ட 90 வயது தொட்டு கொண்டு இருக்கிறார்கள். 85 வயது. அவரை அழைத்து வந்து வேலையை அமர்த்தி பேச சொன்னார். அவர் எப்படி பாடம் எடுத்தார் என்பதை நான் அப்படியே திருப்பி காட்டுகிறேன். அசந்து விட்டார். இப்படி நான் பாடம் எடுத்தேன் சொன்னார். Because his eloquence was so powerful. His English language was impeccable. The pronunciation was par excellence. English என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு ஆயுதம். Provided you use it very delicately, effectively. Because English language, the beauty of the language lies in its accent. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறோம், எப்படி உச்சரிக்கிறோம், அதிலே தான் அங்கே அழகு இருக்கிறோம். அவர் முதலாக நான் 11ஆம் அந்த காலத்திலே 75ஆம் ஆண்டிலே அந்த கரூரிலே முனிசிபல் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் ஆங்கில பேராசிரியர், பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், எங்கள் விடுதியிலே வார்டன். இத்தனையும் அவர் தான், பி செல்வதுரை. அவர் வருகிறார் முதலாக. அதுதான் அவர் போல பேசி காட்டுகிறேன். வந்துவிட்டு தாகூர் எழுதிய கீதாஞ்சலி, அதுதான் அன்றைக்கு பாடம். உள்ளே வந்தார். வாட்ஸ் லெசன் என்று கேட்டார். தாகூர் எழுதிய தாகூர் கீதாஞ்சலி சார் சம்படி தோட்டம் ஐசி. அவர் புக்கை இப்படி கையில் டேபிள்கள் க்ளோஸ் புக், பட் ஹி நெவர் ரெஃபர் டு தி புக். அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படியே அவருடைய ஸ்டைல், அவருடைய வாய்ஸ், அவருடைய கமாண்ட் இதெல்லாம் பார்த்து விட்டு அப்படியே அசந்து உட்கார்ந்து இருக்கும். Where the mind is without fear and the head is held high. Where knowledge is free. Where words come from the depth of truth. Where the world has not been broken up into fragments by narrow domestic walls. Where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit. Where the mind is led forward by the ever-bettering thought and action. Into the heaven of freedom, my Father led the country awake. This is the prayer to thee, my Lord. Strike at the root of penury in my heart. இறைவா, என்னுடைய மனதிலே இருக்கிற ஏழ்மை அகற்று. நான் செல்வம் என்று சொல்லும்போது வறியவன் அல்ல, ஆனால் என்னுடைய மனம் அது கொடுக்கவில்லை என்று சொன்னால், அடுத்தவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் வறியவன். Because there is a poverty in my mind, not in my hand. Because wealth is with me, but I don't give it to others. For persons who are in need of that, then I am a poor man. Strike at the root of penury. Penury means poverty. Strike at the root of penury in my heart. இந்த பாடத்தை அவர் அன்றைக்கு எடுத்தது. அன்றைக்கு நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பாராட்டு விழாவை எழுதினான். இந்த பாடலை அவர் சொன்ன அந்த வரிகளை நான் திருப்பி சொன்னேன். இப்படித்தான் நீங்கள் பாடம் எடுத்தீர்கள். அன்றைக்கு நீங்கள் எடுத்த பாடம் இன்றைக்கு நீங்கள் மனதிலே, என்னுடைய மனதிலே குறிப்பாக பசுமர் தாடி போல் பதிந்திருக்கிறது என்று நான் சொன்னேன். நான் பள்ளியிலே படித்து விட்டு பிறகு காவல்துறை பணியாற்றிய போது ஒரு நாள் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தேன் ரயிலில். அவரும் அதே ரயிலிலே பயணித்தார். என்னை பார்த்து விட்டு வந்து மிகவும் அவர் மகிழ்ச்சி. இந்த காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிற சென்னையில சிபிசிஐடியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். சென்னையிலிருந்து கரூர் வருகிறோம். with my family was coming. சென்னையிலே ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 மணிக்கு ரயில் புறப்படுகிறது. காலையில 5:30 மணிக்கு கரூர் வந்து அடைகிறது. 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் என்னுடைய மற்றவர்களெல்லாம் எடுத்து சேர்ந்து போதும் படுக்கல் என்று சொல்ல பிறகுதான் இன்னொரு படுத்து சொன்னால் அவர் எடுத்திய பாடல்களே, அவர் சொன்ன கதைகள் எல்லாம் அவர் ஒருவரை கேட்டார். ஒரு சின்ன பிரச்சனை, நான் சொல்லுவதில்லை. அவர் சொல்லுவார் you are talented students. ஜான் மில்டன் அது ஒரு மிகப்பெரிய ஆங்கில கவிஞர்.
அங்கே ஆன் இஸ் பிளைண்ட்னஸ் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கு, ஜான் மில்டன். அதில் டேலண்ட் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அந்த டேலண்ட் என்று சொன்னால் என்ன என்று அன்றைக்கு கேட்டார். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஆயிரம் அன்றைக்கு அரசால் எங்களுடைய 8ஆம் வகுப்பு படிக்கும் போது மாநில அந்த தாலுகா அளவில் எங்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் கிடைத்து வருடம் 1000 ரூபாய் கொடுத்து சேர்ந்துருக்கோம். டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை எல்லாம் அழைத்து பேசுகிறார், நீங்கள் எல்லாம் குரூப் செய்யக்கூடாது, இவ்வளோ டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் யூ மீன் டேலண்டட் சொன்னார். கேட்டால் நாங்கள் சொன்னோம் டேலண்டட் சொன்னால் உங்களுக்கு திறமை பேசணும். அந்த ஆண்டில் கழித்து நான் சொன்னேன், you asked about talents, yes sir, but we have developed some skill also and the idea goes today. Then the argument was on the point of what's the difference between talent and skill. What's the difference between talent and skill? Anybody? Talent என்பது திறமைதான், skill என்பது திறமைதான். What is the difference between talent and skill? Anybody? Skill is a developed talent. We can achieve something, we can practice it. Super, exactly. But this is the subtle difference is either observe. Skill is a developed talent, or talent is passed on to you in your genes by your forefathers. Skill you learn on your own volition, on your own effort. You learn something, that's skill. But what is given to you by your forefathers, that is talent. என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு கிரேட் ஸ்காலர். கரூருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, வெங்கடேஸ்வரர் கோயில் இருக்கு. ஆதி கரூர் அதிவச்சமாகுடன் நீதிமிகு கரைசை நீலனா வேதனியின் நாதன் அவிநாசி நன்முருகன் போட்டி திரு சோதி செங்கோடனவை சொல் என்று சொல்லி படப்பாடல் சொல்லுகிறோம். அதில் கேட்டுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொங்கு நாட்டிலே இருக்கிற 6-7 ஸ்தலங்கள் தேவாரம் பாடி 3வது பாடப்பட்ட தலங்கள். அதுல 2வது என்னுடைய சொந்த ஊர் பக்கத்திலே இருக்கிற காக்காவுடைய பக்கத்திலே இருக்கிற நிஜமானூரில் இருக்கிற வெங்கடேஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அறிஞர் வருகிறார், ஒரு பெரிய புலவர். அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட் என்பது என்ன தெரியுமா? வாட் இஸ் என்டர்டைன்மெண்ட் in the 1920s? What is entertainment? Anybody? தமிழகத்திலே பொழுதுபோக்கு என்று சொன்னால் அந்த காலத்திலே உங்களுக்கு சினிமா என்ற ஒரு அரக்கன் நம்மை சீரழிக்காத வரை இந்த உலகம், இந்த தமிழ்நாடு சிறப்பாகத்தான் இருந்தது. சினிமா ஒன்றை கண்டுபிடித்தால் நம்முடைய நாகரிகத்தை பண்பாட்டை சிதறடித்தார். அதில் இருந்து இன்னும் மீளவில்லை, இன்னும் மீளவே முடியாது என்ற ஒரு படுகொலையிலே தள்ளிவிட்டார். இல்லாத ஒருவனே இப்படி ஒரு ஹீரோ வருகிறார், இப்படி மேலே ஏறுகிறார், 4 காலை வைத்து கீழே இறங்குகிறார். ஒரு தலைவர் வேகமாக படியில் ஏறுகிறார், 10-15 நிமிடம் உள்ளே சென்று மூச்சு வாங்குகிறார், கிட்ட யாரும் செல்ல முடியாது. ஆனால் படத்திலே வேறு ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய மிகப்பெரிய நடிகர்களை பற்றி நான் சொல்லுவேன். நான் யாரை குறிப்பிட்டு சொல்றது போல, if you interact with them personally, the knowledge about this land, this culture, everything will very, very, very poor. ஏன் அவர்கள் படத்திலே பேசுகிற வசனங்களை திரும்பி பேசுகிறார்கள் நம்ம சொன்னாலே அதுவே மிகப்பெரிய செய்தியாக இருக்கும். ஆனால் அதை கூட சொல்ல தெரியாது அவர்களால். எனக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் தலைவராக, அவர்கள் எல்லாம் நம்மை ஆளுகின்ற சக்தியாக மாறுகிறார்கள் சொன்னால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? படித்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதையோ பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்ல, யாரோ ஒருவர் படிக்காத ஒருவரை, அறிவில்லாத ஒருவரை ஜஸ்ட் பிகாஸ் அவர் திரைப்படத்தில் இருக்கிறார் என்பதற்காக நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அறிவும் ஆற்றலும் வீணாக போவது மட்டுமல்ல, யாரோ ஒருவர் நம்மளை ஆளுவதற்கு நாம் அனுமதிக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்துவதில்லை. நான் யாரையும் பரிசோதனை விரும்பவில்லை. தமிழக வரலாற்றிலே இன்றைக்கு சினிமா அரசியல் சொன்னால் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற புத்தகம், நீங்கள் படித்துக் கொண்ட சிலபஸ், போட்டிருக்கிற கூட எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாலிடிக்ஸ். அது இல்லை என்று சொல்ல முடியாது. அது பின்னால் திரைத்துறை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. அப்படி தமிழகத்திலே அந்த காலத்தில் பொழுதுபோக்கு என்றால் திரைத்துறை வருவதற்கு முன்னால் எதுவாக இருந்திருக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். சற்று யோசித்து பாருங்கள். எதுவாக இருந்திருக்க முடியும்? தெருக்கூத்து. எதை மையப்படும்?
புராண கதை. அதுக்கு பின்னால் இருப்பது என்ன? முன்னோர் வரலாறு. அதுக்குள்ள ஒளிந்திருப்பது என்ன? எந்த கருத்து? பகுத்தறிவா? பகுத்தறிவா இருக்கிறதா? அல்ல. இன்னொன்று ஆன்மீகம். ஆன்மீகம் என்ற ஒன்றுதான். அதை மையப்படுத்தித்தான் உங்களுடைய தெருக்கூத்து, உங்களுடைய புராணம். புரிகிறதா உங்களுக்கு? மகாபாரதம் வந்தாலும் சரி, ராமாயணம் வந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆன்மீகம் இருக்கிறது. கதை சொல்வார்கள். குண்டசங்கராக இருக்கட்டும், எங்கள் ஊரில் சொல்வார்கள், ஒரு வாரம் அங்கே தங்குவார்கள். ஒரு வாரம் தங்கி அங்கே குன்னுடைய பாட்டியர்கள் பாடுவார்கள். ஒரு வாரம் தங்கி குண்டசங்கர் பாட கதைகளை சொல்வார்கள். ஒரு வாரம் தங்கி வேற கதைகளை சொல்வார்கள். ஆனால் அது பின்னால் இருப்பது என்ன? ஆன்மீகம், கடவுள். அதாவது 1925 வாக்கியம். அதுவரை ஆன்மீகம் மட்டும்தான் தமிழகத்திலே பொழுதுபோக்காக இருந்தது. அது தெருக்கூத்தாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், புராண கதைகளாக இருக்கலாம், ஏன் உடுக்கையில் பாடல்களாக இருக்கலாம். அனைத்துக்கு பின்னால் இருப்பது ஆன்மீகம். ஆன்மீக தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே பொழுதுபோக்காக இருந்தது. அந்த 1920 வாக்கிலே எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற விகிரீஸ்வரர் கோயிலில் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த காலத்தில் 5-6 பேர் வருவார். வந்து கோயிலில் தங்குவார். அந்த கோயிலில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் என்றைக்குமே இருக்கும். அந்த வசதிகள் என்றைக்குமே இருந்திருக்கும். எல்லா கோயிலுமே இருக்கும். அந்த அளவுக்கு தான் கட்டி இருந்தார்கள். கோயில் நீங்கள் நினைப்பது போல ஏன் இவ்வளவு கோயில் பெருசாக கட்டினாங்கன்னு சொன்னால், யாராவது வந்தால், புதிதாக வந்தால் தங்குவதற்காக அதை தங்கி விடுவார்கள். ஒரு வாரம் அங்கே தங்குவார்கள். இந்த கதைகளை பாடுவார்கள், சொல்லுவார்கள். 500 பேர் 600 பேர் மாறி மாறி வருவார்கள். தினம் வந்தால் அந்த ஊர் மக்கள் தினம் அவர்கள் சமைத்து அவர்கள் உணவளிப்பார்கள். பிறகு அந்த ஊரிலே அதை முடித்து விட்டு, அந்த கதையை முடித்து விட்டு அடுத்த ஊருக்கு செல்வார்கள். இவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சுற்று சென்றுவிட்டு இவர்கள் தங்களுடைய ஊருக்கு வருவார்கள். இவர் போய் கிட்டத்தட்ட 2 மாதம் எடுத்து இன்னொரு டீம் அது வரும். இப்படியேதான் அன்றைக்கு பொழுதுபோக்கு நடந்து கொண்டிருந்தது. அது போல ஒரு நேரத்தில் அந்த விகிரீஸ்வரர் கோயிலில் ஒரு 5-6 பேர் வந்திருக்கிறார். எதை பற்றி பாடுவதற்காக? ஆன்மீக சம்பந்தமான செய்திகளை சொல்வதற்காக, தேவார திருவாசக பாடல்களை பாடுவதற்காக, மக்களுடைய மனங்களை சீர்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். அப்படி வந்து அமர்ந்திருக்கும் போது ஒரு நாள் மாலை வேளை, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். ஒரு 500-600 பேர் அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருந்து வந்திருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே குழுமி இருக்கிறார். வந்தவர் பாடுகிறார். முதல் வரியை பாடுகிறார். தில்லைவாழ் அந்தரண்டம் அடியார்க்கும் அடியே என்ற முதல் வரியை பாடுகிறார். பாடிவிட்டு நானே பேசுகிறேன் சொன்னால் உடனே அந்த ஆஃப்டர் ஸ்பீக் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓப்பனிங் ரிமார்க்ஸ் ஐ வில் லுக் அட் தி ஆடியன்ஸ். வாட் இஸ் தி ரியாக்ஷன்? we can read everything from the face. Face is the best index of the mind. யாராவது இது ஆர்வமாக இருக்கிறார்களா? யாராவது புரிந்து கொள்கிறார்களா? இதிலே அதை ஷோ இன்ட்ரெஸ்ட் என்பது மேடையில் இருக்கிற ஒருவருக்கு பேசுவதற்கு மிக மிக முக்கியமானது. அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவே இந்த வரியை சொல்கிறார். தில்லைவாழ் அந்தரண்டம் அடியார்க்கும் அடியே என்ற வரியை சொல்லிவிட்டு கூட்டத்தை பார்க்கிறார். கூட்டத்திலே இருந்து திடீரென்று தில்லைவேங்கடத்து பயமராக்கும் அடியே என்ற அடுத்த வரி அந்த கூட்டத்தில் இருந்து வருகிறது. அதை எதிர்பார்க்கவில்லை. யார் இது பாடியது என்று கேட்கிறார். உடனே ஒரு எழுப்புகிறார். இவதான் யாரு? வேலைக்கு வாருங்கள். இந்த 2 வரிகள் தான் தெரியுமா? அவர் சந்தேகம். இன்னும் தெரியுமா என்று கேட்டபோது இவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் எனக்கு தெரியும். தில்லை வாழ்ந்த அடியார்க்கும் அடியே, திரையில இடத்து பயமராக்கும் அடியே, இல்லையே என்னால் இயற்பயக்கும் அடியே, இடையாந்தல் முடிவார் அடியார்க்கும் அடியே, வெல்லுவாங்க வைப்பொருளுக்கு அடியே, வெறி புடையில் சுக்குன்றே வெறுமெண்டற்கு அடியே, அல்லிவன் உள்ளே இருந்தால் அமர்நீதிக்கு அடியே, ஆரூரில் அம்மானுக்கு ஆடை என்ற முதல் செய்வதை பாடுகிறார். அவருக்கு அதிர்ச்சி. அவருக்கு அப்ப விடவில்லை. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இது தேவாரம். இது யார் பாடிய? சுந்தரர் பாடிய தேவாரங்களுடைய ஒரு பகுதியாக திருத்தொண்டர்களுடைய முதல் அடி. சரி, எந்த நிலையில பாடப்பட்டது அவர் கேட்கிறார். திருவாரூரிலே ஆலயத்துக்குள்ளே தியாகராஜ சுவாமி சன்னதிக்குள்ளே சுந்தரர் செல்கிறார். அவருடைய 2வது மனைவிக்கு முதல் மனைவிக்கு பிரச்சனை, அந்த முதல் மனைவி சமாதானப்படுத்துவதற்காக இறைவனே தூது போச்சுவர் என்ற அந்த எதிர்பார்ப்போடு இருந்ததால் அவர் அடியாரை கண்டுகொள்ளவில்லை. சிவனை வணங்குவதற்கு முன்னால் சிவனடியாரை வணங்குவது மரபு. இந்த மரபை மீறி உள்ளே செல்கிறார்.
இவர்களை பற்றி நாம் ஏன் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனை தரிசிப்பதற்காக பேசுவதற்காக நேரே உள்ளே செல்கிறார் சுந்தரர். வெளியே இருப்பவர்கள் காயப்பட்டார். அதில் இவர் சொன்னார், யார் இவ்வளவு வேகமாக போறாரு, யார் என்று சொல்லி கேட்டபோது அவர் மனதுக்குள்ளே ஒரு வேதனை, இவருக்கு யார் நம்ம கேட்பதற்கு என்று சொல்லி இறைவனை சென்று சந்திக்கிறார். இறைவனை பேசுவதற்கு முயற்சிக்கிறார். இறைவன் அவருக்கு காட்சி தரவில்லை. இறைவனோடு அவர் பேச முடியவில்லை. உடனடியாக ஏதோ தவறு இருந்து விட்டது சொல்லி மன்றாடுகிறார், இறைச்சுகிறார். இறைவா, நான் ஏதோ தவறு செய்து விட்டேனா? தினம் உங்களை பார்ப்பேனே, பேசுவீர்களே, எனக்கு செய்திகளை சொல்லுவீர்களே, தமிழை சொல்லுவீர்களே, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, இன்றைக்கு ஏன் பேச மாட்டீர்கள்? ஏதேனும் கோபமா என்று கேட்டபோது அசரீதியாக ஒரு குரல் கேட்கிறது, சுந்தரா, நீ உள்ளே வந்தபோது வெளியே சிவடியாக அமர்ந்திருந்தாங்க அல்லவா? என்ன மரபு? சைவ மரபு என்ன? என்னை வணங்குவதற்கு முன்னால் என்னை நம்பி இருக்கிற அடியாரை வணங்கி இருக்க வேண்டும். அப்படி வணங்காமல் நான் இன்றைக்கு காயப்பட்டிருக்கிறேன், வேதனையுற்று இருக்கிறேன், அதனால தான் அந்த காட்சி தரவில்லை என்று சொன்னார். இறைவா, இப்படி நடந்து விட்டால் இதுக்கு பெரிய கொடுமை. ஆகவே இதற்கு பரிகாரம் என்ன என்று கேட்டபோது ஆசிரியர் சொல்லுகிறார், சுந்தரா, இதற்கு பரிகாரம் ஒன்று உங்களுக்கு என்னவென்று சொன்னால், என்னை நம்பி இருக்கிற அடியவர்களை பற்றி நீ பாடு, 63 நாயன்மார்களை பற்றி நீ பாடு என்று இறைவன் சுந்தரர் கட்டளை இருக்கிறார். அப்படி இறைவன் சுந்தரர் கட்டளை இட்டபோது சுந்தரர் இறைவன் கேட்கிறார், அப்படி கட்டளை இடுவது உங்களுடைய ஆட்சி என்று சொன்னால் அதை என்னுடைய சிறப்பில் எடுத்து நான் கேட்கிறேன், ஆனால் அதன் முதல் வரி நீங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி இறைவனால் சுந்தரருக்கு எடுத்துக் கொடுக்கப்பட்ட முதல் அடிதான் தில்லைவாடத்தில் வடியாக்கும் அடியேன், சுந்தரர் பாடி 2வது அடிதான் திரையிலிருந்து குயவனாக்கும் அடியேன் என்று இவர் அந்த வெளியூரிலிருந்து வந்திருக்கிற அந்த புலவர்கள் சொல்லுகிறார். அப்படியே கட்டி தள்ளி கொள்ளுகிறார். ஆஹா, இப்படிப்பட்டவர்களா? இது காஞ்சிபுரத்தில் நடந்திருந்தால் நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன், தமிழகத்த மதுரையில் நடந்திருந்தால் மேற்பட்டிருக்க மாட்டேன், நெல்லையில் தஞ்சாவூரில் கும்பகோணம் நடந்திருந்தால் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். இங்கே பஞ்சம் பசி பட்டினி என்று இருக்கிற இந்த கொங்கு நாட்டிலே இது போன்ற ஒரு குரல் வந்திருக்கிறதா என்று சொன்னால் நான் நிச்சயமாக வியப்பும், ஆகா, என்னுடைய வாழ்க்கையை நான் எல்லையில்லாத மகிழ்ச்சியை அடைந்தேன் என்று சொல்லி ஒரு பெயர் என்னவென்று கேட்டார். சொன்னார், என்னுடைய பெயர் நல்லசாமி கவுண்டர். உங்களுடைய வீட்டில் இந்த புத்தகம் இருக்கிறதா சொன்ன, என்னுடைய வீட்டில் மட்டுமல்ல, எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேருடைய பிள்ளைகள் இந்த புத்தகம் இருக்கிறது என்று சொன்னார். அவர் நல்லசாமி கவுண்டர் தான் என்னுடைய தந்தையுடைய தந்தை. என் தந்தை என்ற தந்தைக்கு தாய் என்று சொல்றேன். அவரை தந்தை இருக்கிறார் அல்லவா நம்முடைய முன்னோர், அந்த அந்த அணுக்களில் ஓடிக்கொண்டிருப்பதால் அதுதான் டேலண்ட். இந்த டேலண்ட் என்ற சொல்ல வார்த்தைக்கு நான் உதாரணமாக நான் சொல்றேன். ஸ்கில் என்பது என்ன? நீங்களாக ஒரு சப்போஸ் யூ பிளே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், உங்களுடைய நீங்கள் பரம்பரையாக அப்படி கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள், உங்களுடைய அணுக்களில் இருக்கும். அதையும் தாண்டி புதிதாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டால் that is skill. What is the difference between education and learning? What's the difference? What's the difference between education and learning? Anybody? இரண்டுமே பொதுவாக நாம் இரண்டையும் we always confuse one with the other. Or we don't understand what's the meaning of education or what's the real meaning of learning. What's the meaning of these things? What's the meaning of these parlances? And what is the basic difference between these two parlances? Between these two words? Anybody? What is education? Education ஏன் தெரியும் சார்? லேர்னிங் வந்துட்டு தெரிந்து கொள்வது, அந்த ஏற்றறிவை வைத்து பொது வாழ்க்கையில் உருவாக்கிய தெரிந்து. Partly true, sir, please. Education என்பது is a limited scope. Learning என்பது is a wider scope. Education needs a building like this. Education needs a teacher. Education needs a good principal like your madam. Education needs brilliant students like you. It needs a space, it needs a building, it needs some special items, infrastructure. But learning is not like that. Learning is totally different. Education stops within this campus. Once you step out, education stops. But learning continues till your lifetime. அன்னையின் பிதா முன்னேறி என்பது என்ன? எஜுகேஷன். ஆனால் அன்னையை பராமரிக்காமல் முதியோர் இல்லத்திலே சேர்ப்பது என்பதுதான் இன்றைக்கு
நாம் தெரிந்து கொள்வது என்ன? லேர்னிங். நட்பு என்பதுதான் உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த ஒன்று சொல்லி தருவது எஜுகேஷன். ஆனால் அந்த நண்பனே நமக்கு துரோகம் செய்கிறான்னு சொல்ல அந்த லேர்னிங். Learning, you learn to practice. Education is by books. Education is a process where you transform the information and experience into knowledge, values and skills. படித்ததை அறிவாகவும் மதிப்பீடுகளாகவும் உங்களுக்கு சொல்லி மாற்றிக் கொள்வதுதான் எஜுகேஷன். அது மூலமாக நான் பேசிக்கொள்ள நான் படித்தது அது எஜுகேஷன். ஆனால் எப்படி பேசுகிறேன் சொல்றது? Learning. Education is just one approach to learning. Learning is a process where one generation passes on its values, knowledge and skills from one generation to another generation. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடந்து செல்வதுதான் கூகுள் பக்கத்தில் இன்னொரு போட்டுருக்கோம். அதான் learning. The learning is a bigger thing. So you have to educate yourself, educate others also, and you have to learn a lot. The learning என்பது எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் நம்முடைய if you keep your mind open, உடைய மனதை என்றைக்கு திறந்து வைத்திருந்தால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைத்தால் நம்மால் எதையும் புதிதாக கற்றுக்கொள்ள முடியும். learn and every day you learn something. And education is a basic thing. அது உங்களுக்கு ஒரு டைட்டில் MBA என்று வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கை நாளை வசந்தமாக இருக்கும். அது ஒரு அடிப்படை. ஆனால் லேர்னிங் என்பது அதில் இருக்கிற எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. ஆனால் இந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது அதில் பல்வேறு விதமான சூட்சுமங்களை தெரிந்து கொள்கிறீர்களா? அதான் லேர்னிங். So education and learning both are important. Education gives you a degree. எனக்கு இதெல்லாம் தெரியும் என்று சொல்லி எங்கேயாவது போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். ஷோ யுவர் சர்டிஃபிகேட் என்று சொல்லுவார், ஷோ யுவர் கிரெடென்ஷியல்ஸ் சொல்லுவார். அது முக்கியம். ஆனால் அதற்கு அடுத்ததாக நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார், வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார், லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்திலே பதுக்க வேண்டும், எந்த இடத்திலே பாய வேண்டும் என்று எந்த புத்தகத்திலும் சொல்லவில்லை. அதனுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறார். அந்த அனுபவம் என்பது என்ன? What is your experience? What is your experience? Anybody? அனுபவம் என்பது என்ன? அனுபவத்துக்குள்ளே இருப்பது என்ன? சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். சார் கத்துக்கிறதுல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கத்துக்கிறது ட்ரைனிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எல்லாரும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? அது இஸ் a small portion only. கண்ணதாசனை கேட்டார், அனுபவம் என்றால் என்ன என்று கண்ணதாசனை கேட்டார். கண்ணதாசன் சொன்னார், நான் ஒரு மனிதரை சந்தித்தேன், அவருக்கு கடவுளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நம்மை படைத்த கடவுளை நேராக சந்தித்தால் என்ன கேட்பீர்கள்? ஒவ்வொரு கேள்வி கேட்பீர்கள். அந்த மனிதர் என்ன கேட்டார் தெரியுமா? எதற்காக என்னை படைத்து அதற்கு பிறகு பள்ளிக்கு அனுப்பி இப்படி உட்கார வைத்து 1 மணி நேரம் தேவையில்லாமல் பயங்கரமான இப்படியெல்லாம் அனுபவித்து கடைசியிலே முடித்து விட்டு திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று அவருக்கு பள்ளியில் சென்று கிடைக்காமல் அவங்க அங்கே லோ அழைத்து வேலைக்கு சென்று மிக கடினமாக கடைசி வரை துன்பம் வாழ்க்கையில என்று சொல்லி எதற்காக இந்த படைப்பு எனக்கு புரியவில்லை அறிவா, மனிதனாக பிறப்பது எதற்கு தேவையில்லையே என்று சொல்லி அவருக்கு சந்தேகம். ஆக இறைவனை பார்க்க முதல் கேள்வி கேட்டார், பிறப்பின் வருவது ஏன் நான் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் என்று நிச்சயப்பட வேண்டாம். நாட்டுக்கு புரிந்தேன் என்று நாடும் நீ கேட்டுக்கொள்ள சொல்லுவார். அவருடைய தத்துவ படவில் அப்படி இறைவனை சந்திக்கும் போது கேட்ட முதல் கேள்வி, பிறப்பில் வருவது யாதனை கேட்டேன். இறைவன் சொன்னார். இறைவன் பதில் என்ன தெரியுமா? நீ பிறந்து பார் என இறைவன் படித்தார். அதை கேட்டுவிட்டு கண்ணதாசன் சொல்லுகிறார். கண்ணதாசன் நமக்கு சொல்லுகிறார், பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், நீ பிறந்து பார் இறைவன் படித்தான். ஏன்னா பிறந்ததான் தான் கேட்கிறேன், திருத்தனமான பதிலாக இருக்கிறது. பிறந்த பிறகுதானே நான் இறைவனை கேட்கிறேன். பிறகு பிறந்து பார் என்று சொன்னால் சரி இறைவனை நீங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆகவே அடுத்த கேள்வி,
படிப்பின் வருவது யாருன்னு கேட்டேன். அடுத்த பிறகு பள்ளிக்குத்தானே செல்வம், அடுத்த படி அதானே. ஆகவே பள்ளிக்கு செல்வம் அல்லவா, படிப்பின் வருவது யாருன்னு கேட்டேன். நீ படித்து பார் என இறைவன் படித்தார். இதெல்லாம் அப்பா போச்சு, திரும்பி எது கேட்டால் இப்படியே வரான்னு சொல்லிவிட்டு படிப்பின் வருவது அறிவல்லவா. ஆகவே அறிவலப்படுவது யாருன்னு கேட்டேன். அதற்கு இறைவன் சொன்னார், நீ அறிந்து பார் என இறைவன் படித்தான். சரி, பிறகு வேலைக்கு செல்கிறோம், திருமணம் செய்கிறோம், பிறகு பிள்ளைகளை பெறுகிறோம் அல்லவா. ஆகவே திருமணம் என்பது என்ன? மனையாள் சுகம் எதில் யாதனை கேட்டேன். மனையாள் சுகம் எதில் யாதனை கேட்டேன். அவர் சொன்னார், நீ மணந்து பார் என இறைவன் படித்தான். சரி, இதன் மூலம் எதை பெறுகிறோம்? குழந்தைகளை பெறுகிறோம் அல்லவா. பாசம் என்பது என்னென்ன கேட்டேன். நீ பகிர்ந்து பார் என இறைவன் படித்தான். இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. என்று கேட்டால் நீ பார் நீ பார் என்று சொல்கிறாரே. இதற்கு பிறகு என்ன வரப்போகிறது? முதுமை வந்து விட்டது இல்லையா? பிறகு என்ன வரப்போது? வயதாகி விட்டது. முதுமை என்பது யாருன்னு கேட்டேன். நீ முதிர்ந்து பார் என்று சொன்னான் இறைவன். என்று சொல்ல, நீ இன்னும் முதிரவில்லை, நீ என்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, உனக்குள்ளே எந்த கேள்வி கேட்கவில்லையே என்பதால் அவர் சொன்னான், நீ முதிர்ந்து பார் என்று சொன்னான். இது ஒன்று ஆகாது போல. கடைசியாக இறப்பின் பின்னர் யாதனை கேட்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். எதை கேட்டாலும் இப்படியே வருகிறாயே, இப்படியே சொல்கிறாயே இருக்கிறார். பதில் புரிகிறதா என்று கேட்டு, இறப்பின் பின்னர் என்னதான் நடக்கும் யாருக்கு தெரியும்? இறப்பின் பின்னர் யாதனை கேட்டேன். இனி இறந்து பார் என இறைவன் இறந்து பார் என்று சொல்ல ஒவ்வொன்றும் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு பதில் ஒன்றும் புரியவில்லை என்று சொல்ல இறைவன் மீது மிக கடும் கோபம். ஆகவே ஒவ்வொன்றையும் நான் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இறைவா. ஆம், ஒவ்வொன்றையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வதில். கடைசியாக கேட்கிறார், அனுபவித்தேதான் நீ ஒன்றை அனுபவித்து அறிய வேண்டும் என்று ஆண்டவன் நீ சொன்னாய் அல்லவா. ஆகவே அனுபவித்தேதான் அறிவது வாழ்வதில். ஆண்டவன் என நீ ஏன் எனக்கு? நான் அனுபவித்து அறிந்து கொள்வதால் வாழ்க்கை என்று சொன்னால், ஆண்டவர் என்று நீ ஏன் இருக்கிறாய்? ஆண்டவன் சற்றே அருகே வந்து காதில் ரகசியமாக சொன்னார், அனுபவம் என்பதே நான் தான். புரியுது நமக்கு? இத்தனை கேள்வி கேட்டு வைப்பதும் நான் தான். உனக்குள்ளே இவ்வளவு திறமையை கொடுத்ததும் நான் தான். உனக்குள்ளே இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது நான் தான். உனக்கு துன்பத்தை கொடுக்க போது நான் தான். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு என்பதற்காகத்தான் இது. அப்படி சில பேர் சொல்லுவார்கள், இது என்ன, where is the mindset, there is no religion, no God. ஒவ்வொருடைய விருப்பத்தை பொறுத்திருக்கிறது. ஒரு அறிவு ஆற்றலும் நாம் இப்போ உலகத்துக்கு வந்து விடுவோம், அதை பொறுத்திருக்கிறோம். அவர்களை நான் ஆழமாக சொல்ல முடியாது. ஏன் மழை பெய்து கொண்டிருக்கிறது? ஏன் மே மாதம் மழை பெய்வதில்லை? ஏன் சுனாமி வருகிறது? யாருக்கா தெரியுமா? ஏன் இதுவரை மனிதர்கள் சந்தித்தாத பேரழிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏன்? அதுக்கு யார் காரணம்? That is energy conservation. அதுதான் முக்கியம். அதுக்காக நான் சொல்றேன். அதற்கு முன்னால் ஒரு சிறு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி அனைத்தும் நடக்கிறது, இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு அறிஞருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொல்லி சொன்ன கவிஞன் தமிழகத்திலே யார்? காந்தியடிகளோடு உப்பு சத்தியாகிரகத்துக்கு செல்லும் போது வழி பயணம் களைப்பு தெரியக்கூடாது என்பதற்காக இந்த பாடலை பாடிக்கொண்டு செல்கிறார். இந்த பாடலை பாடியது யார்? நம்முடைய செல்போனில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் what is the meaning in marching forward? What is the purpose in keeping ourselves becoming more brilliant? What is the point? நீ ஒரு தலைவராக உருவாக வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை வழிநடத்துகின்ற மிகப்பெரிய தலைமை பொறுப்புக்கு நீ உன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
MBA or chemistry or physics or astronomy or ஜோசியம், பகுத்தறிவு, ஆன்மீகம், இவற்றில் எதை கேட்டால் எப்பொழுது வேண்டுமானால் ஏதாவது பேச தெரிந்த மனிதனாக இருக்கும் வரைதான் you will be keeping yourself as a man of interest to others. புரியுதா உங்களுக்கு? காவல்துறை 35 ஆண்டுகள் பணியாற்றி சொன்னால் நான் காவல்துறையில் பணியாற்றி இருப்பது அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் அதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை, எதையுமே சொல்லவில்லை. அதையே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நிறைய பேர் போர் அடிக்கும். நீங்கள் எந்த ஒரு காவல்துறை அதிகாரி சந்தித்தால் அதை பற்றியே தான் சந்தித்த வழக்கை எப்படி எதிர்கொண்ட சவால்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார் தவிர அதை தாண்டி எதுவுமே பேச முடியாது. அதே போல if you want to keep yourself as a man of variety, Shakespeare சொல்வார் variety is the spice of life என்று சொல்வார். If you want to keep yourself as a man of variety interest, you have to learn everything. இதுதான் என்பதல்ல, இதை படிக்கும் போது ஆயிரக்கணக்கான விஷயங்களை படித்துக்கலாம். இதில் தோல்விச்சாலும் அடுத்தவர் எழுதி நாம் தேர்ச்சி பெறலாம். அப்படி அருகில் ஒருவர் கேட்டான், ஏன் மழை பெய்கிறது, ஏன் புயல் அடிக்கிறது, இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன? இயற்கையுடைய சீற்றம். இயற்கை நாம் பாதுகாக்காவிட்டால் இயற்கை நம்மை அழிக்க தவறாது என்ற ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நடந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மழை இப்படி மழையை பற்றி பேசுகிறோம், மழை எப்படி சேதத்தை சொல்கிறோம். மழை இல்லை என்று சொல்ல என்ன நடந்திருக்கும்? இதை விட கூட நடந்திருக்கும். மழையோட வாழவே முடியாத ஏற்பட்டிருக்கும். இது ரெயின் காட்ஸ் ஆர் மெர்சிஃபுல். சூரியன் ஏன் கிடைக்க ஒதுக்கிறது? யூடியூப்ல நான் அன்றைக்கு ஒரு சிறிய நிகழ்வு பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அறிஞர் பேசுகிறோம். இன்றைக்கு நான் சூரியனை ஒரு 10 நிமிடத்துக்கு நிறுத்தி வைத்து விட்டேன். அது என்னுடைய நான் காலையிலே நான் சந்தியாவனம் செய்வதற்கு பதிலாக நான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதனால் கொஞ்ச நேரம் 10 நிமிடம் கழித்து நீ எழுந்து வா என்று சொன்னேன். சூரியன் 10 நிமிடம் கழித்து தான் எழுந்து வந்தார் என்று சொல்லுகிறார் ஒரு அறிஞர். அது அங்கே இருக்க 100 பேர் கைதட்டி கொண்டிருக்கிறார். சந்திரன் தெரிவது எவராலே? காரிருள் வானில் விண்வெளி போல் கண்ணில் படுவது அவை என்ன? பேரடி மின்னல் எதனாலே? பெருமழை பெய்வதும் எவராலே? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அதையெல்லாம் எண்ணிட வேண்டாமோ? தண்ணீர் விழுந்தது விதையின்றி தரையில் முளைத்தது போல் ஏது? விதை என்று இருக்க விடவல்லவா? மண்ணில் போட்டது விதை ஒன்று, மரம் செடியாவது யாராலே? கண்ணில் தெரியா சிசுவை எல்லாம் கருவி வளர்ப்பது எவர் வேலை? எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் இருக்குது என்றோம். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், கடவுள் அரண் அறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்துள் வாழும் தந்தை என்பார்கள். சொல்லில் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்குதென்றோ அந்த பொருளை நாம் நினைத்து அனைவரும் அன்பாய் பலவிடுவோம். நிந்தை பிறரை பேசாமல், நினைவிலும் கெடுதல் செய்யாமல் பந்திப்போம், அதை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திருப்போம். இது யார் எழுதியது? யார் எழுதியது? கத்தி என்று யுத்தம் என்று ரத்தம் என்று வருகிறது என்று யார் எழுதினார்களோ அவர்தான் அந்த பாட்டை எழுதி. சென்னையிலே நம்முடைய செக்ரட்டரி, எவ்வளவு பேர் செக்ரட்டரி பக்கத்தில் இருக்கிற அந்த அரசு மாடி, 10வது மாடி இருக்கிற மாடிக்கு என்ன பெயர் தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏதோ நடக்குது, எங்க அம்மா படிக்கணும். அவர் படத்தில் என்னத்தை பண்ணி என்ன உன் பேர் என்னத்தை என்ன சாப்பிட்டு என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை என்னத்தை இப்படி இருந்து என்னத்தை பண்றது, அது மாதிரி என்னத்தை கேட்டு என்னத்தை பண்ண போறீங்களா? you're not like other students. You're equipped with some brilliance which is not bestowed with others.
அதனால இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லாட்டி ராமன் பிள்ளை ஒழித்தது யார், சாரி ஜனகி பிள்ளை ஒழித்தது யார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஜனகி பிள்ளை ஒழித்தது யார்? அப்படியே ஒரு காமெடியா பேசும். ஜனகி பிள்ளை ஒழித்தது யார்? ஒரு பள்ளிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் செல்கிறான், ஆய்வாளர். திடீரென்று உள்ளே வருகிறான். வந்து 6ஆம் வகுப்புக்கு செல்கிறான். சென்று ஒரு கேள்வி கேட்கிறார். வகுப்பாசிரியர் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன பாடம் என்று கேட்போம். ராமாயணம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படியா, ராமாயணத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் என்று ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சொல்லுகிறார். சரி கேளுங்கள், என்னுடைய மாணவர்கள் மிக திறமையானவர்கள், நீங்கள் கேளுங்கள் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஜனகி பிள்ளை ஒழித்தது யார்? ஒரு குறிப்பிட்ட மாணவனை எழுப்பி, தம்பி உங்களுடைய பெயர் என்ன? சார் என்னுடைய பெயர் சுந்தரம் சார். சரி, ராமன் பிள்ளை ஒழித்தது யார்? சார் ஜனகி பிள்ளை ஒழித்தது யார்? கையிட்டு விட்டு பயந்து கொண்டு, சார் நான் ஒழிக்கவில்லை சார். சரி, இது நடக்கூடியது. அப்படியே கோபம் ஆசிரியை பார்த்தார். இல்லையா பள்ளிக்கூடத்திலே நோக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னையா நான் ஒழிக்கவில்லை என்று சொல்கிறான். ஆசிரியை பார்க்கும்போது ஆசிரியர் சொன்னார், ஐயா உண்மையே நல்ல பையனையா, ஒரு வாரமாக அவன் அம்மை போட்டு பழிக்க வரவில்லை, அவன் ஒழித்திருக்க வாய்ப்பே இல்லை. கோபம் கேட்டார். இது இந்த ஆசிரியர் பேச பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நேரத்தை தலைமை ஆசிரியர் சொன்னார். தலைமை ஆசிரியர் என்ன எவ்வளவு கோபம் ஒரு ஆய்வாளருக்கு, நான் ஏதாவது குறிப்பெடுத்து வைத்துவிட்டால் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், அதெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லி நான் உங்களை கேட்கிறேன், ஜனங்கள் என்ன நடந்தது என்று கேட்டு தலைமை ஆசிரியர் கேட்டார். அவர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லை, ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? ஜனகி ஒழித்தது யார்? யாருடைய எந்த வகுப்பு சென்றீர்கள்? 6ஆம் வகுப்பு சென்றேன். அப்படியா? அந்த 6ஆம் வகுப்பு வாத்தியாருக்கு எனக்கு நீண்ட நாள் பிரச்சனை. அவர் தலைமை ஆசிரியராக நான் தான் என்று சொல்லி மிகப்பெரிய போட்டியிலே இன்றைக்கு நான் ஆகிவிட்டேன். அதனால் அவர் தான் ஒழித்திருக்க வேண்டும், எதை கெட்டவை இருப்பதற்காக என்று சொல்லி அவர் சொன்னார். தலைமை ஆசிரியருடைய இப்படி இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக கிளம்பி அலுவலகத்தில் சென்றார். அலுவலகத்தில் சென்று அங்கே தன்னுடைய உயரதிகாரி இருப்பார் அல்லவா, அவரை பார்த்துட்டு கோபத்தோடு வருகிறார். என்ன சார் இதெல்லாம் கெட்டு கிடக்கிறது, ஜனகி பிள்ளை ஒழித்திருக்காரு. ஒரு கேள்வி கேட்டால் எது பதிலே சொல்ல மாட்டேன், கண்டபடி பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அவர் உயரதிகாரி, இவருடைய சீஃப் இன்ஸ்பெக்டர், என்ன நடந்தது, என்ன கேள்வி கேட்டார்? ஒன்றும் இல்லை சார், ஜனகி பிள்ளை ஒழித்தது யார்? ஜனகி பிள்ளை ஒழிச்சது யார்? அது உனக்கு இல்லையா? நீ போற உருப்படியாக இந்த கேள்வி கேட்டு வர வேண்டியதானே? நீ ஒரு தலைமையை சேர்ந்தவன் தானே? ஆம். ஒரு பொருள் உடைந்து விட்டால் என்ன செய்யும்? ஒரு சேர் உடைஞ்சிட்டு என்ன செய்வா பள்ளிக்கூடத்தில்? கண்ட முடியும் சார். சரி, ஒரு நாற்காலி உடைந்தவன் சரி, ஒரு பிளாக் போர்டு உடைந்து விட்டால் என்ன செய்வாய்? கண்ட முடியும் சார். அது மாதிரி கண்ட மிஸ் எழுத சொல்லியா, ஜனகி பிள்ளை ஒழிச்சு பிள்ளை ஒழிச்சா கண்ட மிஸ் எழுத சொல்லு என்று சீஃப் இன்ஸ்பெக்டர் சொல்லுகிறான். இவர் பார்த்தா இது இவ்வளவுதான் சொல்லி காய்ச்சல் வந்து விட்டார். நேராக வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சென்று மனைவியிடம் சொல்லி, ஒரு கப் டீ போடு, தலைவலி அதிகமாகிவிட்டது, ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறது என்ற மனைவி கேட்கிறார். ஒன்றுமில்லை, நான் பள்ளிக்கு சென்று ஒரு கேள்வி கேட்டு அப்படி கேவலமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அவர் கேட்டாங்க சீஃப், நான் என்னுடைய தலைமை ஆசிரியர் கேட்டேன், அவருக்கு அப்படி சொன்னார். என்னுடைய இன்ஸ்பெக்டர் கேட்டேன், அவரும் இப்படி சொல்லிவிட்டார். யாருக்குமே தெரியவில்லை, மக்காக இருக்கிறார்கள். என்ன கேள்வி கேட்டீர்கள் அப்படின்னு அந்த மனைவி கேட்கிறார். ஒன்றுமில்லை, ஜனகி பிள்ளை ஒழித்தது யார் என்று கேட்டேன். அந்த மனைவி சொன்னார், ஏங்க இதுக்கு போய் வாத்தியார் தான் இருக்காங்க, ஜனகி பிள்ளை ஒழிச்சு யாருங்க? நம்ம ராமாயண நாடகம் பார்த்து நீங்க பாக்கலையா? நம்ம கடைசியில் தண்டவாணி இருக்காரு, அவர் தான் முடிச்சாரு. என்ன சொல்லுறாரு? அவர் தான் தூக்குறாரு, அவர் பக்கத்தில் 2 பேர் ஹெல்ப் பண்ணி அவர் தான் முடிச்சாரு. பார்த்தார், அவருக்கு தலைமையில் போய் காய்ச்சல் வந்தது, கடுமையான காய்ச்சல். சரி, மனைவி தானே நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறார், உங்களுக்கு ரொம்ப மிகவும் காய்ச்சல் அதிகமாக இருக்குது, உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுங்க. மருத்துவமனைக்கு எடுத்து சென்று டாக்டர் என்னென்ன வைத்தியம் பார்க்கிறார், அவர் குழம்பு பண்ண முடியவில்லை, காய்ச்சல் ரொம்ப வேகமாக அடித்து கொடுக்குது. அதுக்கு என்ன பதில் கேட்டேன், நான் ஒன்றும் இல்லைங்க, நான் பள்ளிக்கூடம் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டேன், சரியான பதில் சொல்லியிருந்தா காய்ச்சலே வந்திருக்காங்க, என்ன கேள்வி கேட்டீர்கள்? அந்த டாக்டர் கேட்டார். வாழ்க்கை சொன்னார், ஜனகி பிள்ளை ஒழித்தது யார்? ஜனகி பிள்ளை ஒழித்தது யார் என்பது யார்? நீங்க நேரம் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக, அவங்க கண்டுபிடிச்சுவாங்கல்ல, நீங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னார். அந்த நண்பர்கள் சொன்னார், வாங்க நேரம் இன்ஸ்பெக்டருக்கு போய் ஒரு எஃப்ஐஆர் போடலாம்னு அங்கே போனோம்.
அங்கே போய் வேகமாக ஒரு 4 பேர் வந்தோடனே அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு என்ன கூட வேகமாக தெரியுது வாசனை காய்ச்சல் வேறு என்ன நடந்தது கேட்டபோது ஒன்றும் இல்லையா ஜனகன் இல்லை காணும் அது கூட நான் சொன்னாங்க. அப்படியா இது எஃப்ஐஆர்லாம் போட முடியாது, சிஎஸ்ஆர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா எஃப்ஐஆர் வாங்குவதற்கு ஸ்டேஷனில் எவ்வளோ கடை என்பது அதில் உணவுகள் தான் தெரியும். சிஎஸ்ஆர் என்பதுனா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் ஒரு மனு ரசீது கொடுப்பாரு. நான் அதை கொடுக்குறேன், அதை கொடுத்தாலும் பத்தாவது எனக்கு எஃப்ஐஆர் தான் வேணும். ஆமாம் நான் எஃப்ஐஆர் கொடுக்குறேன், நீங்கள் என்ன செய்யறீங்க சொன்னால் இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணி இன்சூரன்ஸ் வாங்கிக்கிங்க. ஏன்னா எஃப்ஐஆர் போட கூட இன்சூரன்ஸ் கிடைக்கு. ஜனங்களுடைய வர்த்து என்னவா இருக்கும் அது எவ்வளோ தெரியாது. இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டுபிடிச்சு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க சொன்னாங்க. அப்படியே மயக்க போட்டு கீழே வந்தார், தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். ஒரு வாரம் ஆச்சு காய்ச்சல் முடிஞ்சு அப்படியே அவரை தனியாக உட்காந்தார். மாடியில் உட்காந்து யாராவது ஒரு ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு இன்ஸ்பெக்டர், சீஃப் இன்ஸ்பெக்டரோட மனைவி, ஒரு டாக்டர், இன்ஸ்பெக்டர் யாருக்குமே இது தெரியவில்லையே எவ்வளோ கொடுமை என்ன இந்த நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்றார்? அடுத்த 46 சம்பூர்ண ராமாயணம் படம் வந்தது. சம்பூர்ண ராமாயணம் படம் வந்தது அந்த காலத்துல. அது மிகப்பெரிய பல வருடங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கு. அதை என்ன சொன்னா ஆன்மீகம் தான் அந்த காலத்துல இதாக இருந்தது. ஜனகன் பிள்ளை ஒழித்தது என்டி, இவர் வாத்திய அமைச்சுக்கிறாரு. ஜனகன் பிள்ளை ஒழித்தது என்டி ராமாராவ் ஒரு சின்ன கேள்விக்கு பதில், சின்ன பதில் ஒருத்தருமே சொல்லலையே என்று மனதிற்குள்ளே இந்த ஆசிரியர் எடுத்துக்கிறார். புரியுதா? ஜனகன் பிள்ளை ஒழித்தது யார்? என்டி ராமாராவ். அவர்தான் ஜனகன் ஒழிச்சது. அவர் ஆசிரியர் அமைச்சுக்கிறார். இந்த பதில யாருமே சொல்லவில்லையே. அப்போ என்ன நாடு, என்ன ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன்? அது மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் யார் முடிச்சது உண்மையில நான் தான் முடிச்சது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஆறு ஒரு பதில் சொல்லி ஒரு திக்கும் காட்டிவிட்டேன். இது மாதிரி நான் கேட்குற கேள்வி வெரி சிம்பிள். We don't pay attention to learn history. இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்மால் எதிர்காலத்துக்கு திட்டமிட முடியாது என்பதை வரலாறு என்பது எதற்காக என்று சொன்னால் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காக, நம்மை ஆண்ட தலைவர்கள் எங்கே தடுமாறினார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, நாம் பார்த்த மிகப்பெரிய அவதார புருஷர்கள் எப்படி உருவானார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, மாநில குலத்தை வழிநடத்துகிற மிகப்பெரிய ஆற்றல்கள் எப்படி வந்து என்பதை தெரிந்து கொள்வதற்காக, நாம் திட்டமிடுகிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்து சில பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் இவை history is a great thing. என்ன சொல்றோம்? வெளிநாடுகளிலே அந்த சரித்திர பாடல் கொடுக்கப்படுகிற மதிப்பு இங்கே எல்லாம் சரித்திரம் சொல்லி எதுவுமே தெரியாது. சரித்திரம் படிச்சோம்னா சரித்திரம் படிப்பான் என்ற ஒரு தவறான நம்பிக்கை வருகிறது. ஹிட்லர் ஏன் தவறு செய்தார்? அவ்வளவு பெரிய மிகப்பெரிய டிக்டேட்டராக இருந்த நெப்போலியன் எங்கே தன்னுடைய மந்திரிகள் சொல்வதை கேட்காமல் சிறு காரியம். இவற்றை எல்லாம் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மையான தலைவருடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த நாட்டை வழிநடத்துகிற தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய தகுதி உருவாக வேண்டும் என்று சொன்னால் இவையெல்லாம் அடிப்படை. நதிகள் இங்கே உருவாகின்றன, நமக்கு சோறு நதிகள் இங்கே உருவாகின்றன. எந்த நதி எங்கே போகிறது, அப்படின்னு எங்கே கலக்கிறது யாருக்கு தெரியும்? கன்சர்வேஷன் என்று சொல்லும் போது இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தருணம். இருப்பதை பாதுகாப்புதான் கன்சர்வேஷன். இது புதிய உருவாக்க வேண்டாம், இருப்பதை நீங்கள் பாதுகாத்தாலே போதும். கன்சர்வேஷன் உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை பற்றி இதுவரை நான் பேசுகிறேன். இப்போ இயற்கையோட எனர்ஜியை பற்றி நான் பேசிக்கூட அது சொல்வதுதான் அந்த மழையும் அந்த நீரும் இந்த காற்றும் இந்த மின்னல் இடியும் யாருக்காவது தெரிவித்தார்களா? வெயிலில் இருந்து மின்சாரம் எடுக்கும் யாராவது கண்டுபிடித்தார்? மனிதன் தான் கண்டுபிடித்தது. இந்த சோலார் எனர்ஜி இல்லாவிட்டால் நம்முடைய திருநாடு சந்திக்க போகிற மிகப்பெரிய சவால் எவ்வளவு தெரியுமா? காற்றாலை மின்சாரம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நாடு எந்த நிலையில் இருக்கும் தெரியுமா? சாதாரணமான வெயிலில் இருந்து எப்படி மின்சாரம் தயாரிக்க முடியும்? கண்டுபிடித்தாங்க. கன்சர்வேஷன் என்று சொன்னால்
எதிலே பாதுகாப்பு மட்டுமல்ல, இதிலே இருந்து எதை நாம் உருவாக்க முடியும் என்பதுதான் கன்சர்வேஷன். நம்முடைய ஆறுகளை இஷ்டத்துக்கு அங்கிருந்த மணல்களை அணுவது, இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தால் அதை கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். You should raise up your voice. You should have the guts. அது உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்துக்கு எதிரான ஒரு சதி நடக்கிறது சொன்னால், சமுதாயத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு நடக்கிறது சொன்னால், அதை தட்டி கேட்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த படிப்பு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அந்த வல்லமை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய அதுதான் படிப்பு. இந்த படிப்பு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும், தெம்பை கொடுக்க, திராணியை கொடுக்க வேண்டும். இது தனியாக செய்ய வேண்டாம். உங்கள் ஊரில் ஒரு தவறு வந்து இருக்கிறது, இந்த ஆற்றில் கனிம வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது கனிம வளங்களை இங்கே திருட்டுத்தனமாக அள்ளி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் இந்த பூமி பந்தியில் வாழ்ந்தால் போதாது, நம்மை நம்பி இருக்கிற நம்முடைய அடுத்த சந்ததி இங்கே வாழ வேண்டும். ஒருவன் ஒரு குரல் கொடுத்தாலே போதும். அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்படி நடந்தது? உலகத்தை ஆட்டி படைக்க கொண்டிருக்கிற மிகப்பெரிய வல்லரசாக விளங்கிக் கொண்டிருக்கிற அமெரிக்கா எப்படி ஒரே ஒரு புத்தகம், காமன் சென்ஸ் என்ற ஒரு புத்தகம், ஒரு சிறிய 15 பக்கம் இருக்கிற புத்தகம் தான் காமன் சென்ஸ், தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ், that paved the way for the liberation of America. The American War of Independence was founded on this small book. ஒருவர் படித்தார், இன்னொருவர் கொடுத்தார், அவர் இன்னொருவர் கொடுத்தார், 10 பேர் படித்தார்கள், 100 பேர் படித்தார்கள், 1000 பேர் படித்தார்கள், பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் படித்தார்கள். சுதந்திர கடல் மூண்டது. When a man raises up his voice against an evil, ராபர்ட் ரெடி சொல்லுவார், அது ஒரு சிறிய ஒரு பொறியாக இருக்கலாம், ஆனால் அது தொடர்ந்து சென்று கொண்டு அலைகளை உருவாக்கி கொண்டு மிகப்பெரிய எதேச்சாதிகாரத்தையும் ஆணவத்தையும் அந்த கதவடையெல்லாம் உடைத்தெறியக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்த சக்தியாக அது ஒரு சிறு குரல் மாறும் என்று அவர் சொல்லுகிறார். ஜான் எஃப் கென்னடி, the president of the United States, the most popular president, அவருடைய சகோதரர் ராபர்ட் ரெடி சொல்லுகிறார். அதுபோல சமுதாய சீர்கேடுகளை தட்டி கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த எனர்ஜி என்பது என்ன? கன்சர்வ், how do you preserve, how do you conserve energy? Prevention of theft of energy. புரியுதா உங்களுக்கு? அது ஆறுகளில் இருக்கிறது, மணலிலே இருக்கிறது, மலையிலே இருக்கிறது, இயற்கையிலே ஒட்டி கிடக்கிற அந்த சக்தியை யாராவது கொள்ளையடித்தால் அதை தடுக்க வேண்டிய அந்த கடல் நமக்கு. So National Conservation Energy Day, we take a vow, we take a pledge that we will not allow the plundering of the natural wealth from our side. This should be the motto. This is maybe the ultimate message of this meeting. என்று சொல்லி என்னை அழைத்து பெருமை செய்த உங்களை வழிநடத்தி இருக்கிற தலைவி அவர்களை பற்றியெல்லாம் நான் சொல்லவில்லை. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிவிட்டு நினைக்கிறேன். She is a very good leader. A leader always leads from the front. எங்களுடைய காவல்துறையுடைய கம்பீரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தேவர்கள் சொல்லுவார், ஒரு தலைவன் எப்படி இருக்கிறான், என் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லுவார். A leader leads from the front. A leader leads by example. Leads from the front. முன்னாலே உங்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்தவன் மனிதன் தான் உங்களுடைய தலைவனாக இருக்க முடியும். Leads by example. தன்னுடைய செயல்களால், தன்னுடைய சொற்களால் உங்களை வழிநடத்த மிகப்பெரிய அந்த சக்தியை கொண்டவர் அந்த தலைவர் தான் உங்களை மிகப்பெரிய உங்களுக்கு ஆதர்சமான ஒரு தலைவர். Then a leader is a great person who will not ask his subordinates to do something which he would not like to do. தான் செய்ய விரும்பாத குரங்கு குட்டியை வைத்து ஆழம் பார்ப்பதை போல இல்லாமல் தான் செய்ய விரும்பாத எதையும் தன்னுடைய கீழே இருப்பவர்களை வைத்து செய்ய வைப்பதுதான் தலைவருக்கு அழகு அல்ல. எதையும் தான் செய்த பிறகு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய, நான் செல்கிறேன் என்ன பின்னால் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய தலைமை பண்பு. அந்த பண்புகளுக்கெல்லாம் நான் சொன்ன தலைமை பண்புகளுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக உங்களுடைய சகோதரி அவர்கள் ஒரு பள்ளியிடத்தை குறித்து பிரபாகரன்
அவருடைய பண்பு, அவருடைய ஆற்றல், அந்த 3 நாட்கள் அந்த பிரம்மகுமாரிகளுக்காக அவர்கள் நம்முடைய ஐயா அவருடைய வழிகாட்டுதல் பேரில், அவருடைய ஆசீர்வாதத்தின் பேரில் நடந்து முடிந்த இந்த விழாவில் அவர்கள் செய்த பங்கு தான் இந்த விழா மிக அருமையாக முடிஞ்சதுக்கு காரணம். அவரும் இன்னும் கூட அவர் இருக்கிற பேர். ஆக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய தலைமையில் யூ ஹேவ் டெடிகேட்டட் மோஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் ஃபார் தி பெட்டர்மென்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். நாங்களாம் அப்படி இல்லை. அறிவாற்றல் எல்லாம் இப்போ தான் எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஏதோ அது அந்த திருடை பிடிப்பது, இந்த கொள்ளையை பிடிப்பது, இந்த கொலையை தடுப்பது, இந்த தீயை அடைப்பது, இது போன்ற ஸ்கில்கள் தான் எங்கள் 35 ஆண்டு வாழ்க்கையில் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்கள் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆசிரியர் தலைமைப்படுத்து உங்களுடைய தலைவர்களுக்கு நிறைய இருக்கிறது. அவருக்கும் ஒரு குடும்பத்தாருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அடிக்கடி இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு 16 செல்வங்களை பற்றி நீங்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும். அதுக்கெல்லாம் நான் புரிய வேண்டும் என்ற நல்ல ஒரு செய்தியை முடிவு செய்து கரையில ஏறிய சுளை முற்றல் கடையில ஏறிய சாறு பரிமளத்தில் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவை நலிவசப்படியில் பாலம் தென்னை நல்லின் குளிரில நீரின் இனியரை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன். நிலச்சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர்வு நிலவம் காலை பந்தியின் உதயம் அங்கே கடல் மேலெல்லாம் முடியும் மாலை சுடரில் மூழ்கும் நல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழில் வெந்தையை எழுத தரவோ இதுபோல இருக்குமா? சென்னல் மாற்றிய சோறும் பசிலை தேக்கிய கருகின் பகையும் தன்னிகர் தானிய குதிரை கட்டி தைரோட உலகின் சாதனம் நான் மதுரஞ்சை கிழங்கும் காணில் நாவில் இனத்திலும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உன் உடலை வளர்ப்பன தமிழா எனினும் உன் உயிரை வளர்ப்பது தமிழே உன் உணர்வை வளர்ப்பது தமிழே தமிழே இந்த தமிழ் தாய் பொற்பாதையில் சிறம் சாய்த்த கரம் கூப்பி வாய்ப்பு நிலை பாராட்டி வழங்கி விடைபெறுகிறேன். And dear faculty members, my dear students, so good afternoon from Ramadan here. So it is my great privilege to produce the word of thanks for this event. So first and foremost, on behalf of RVS Institute of Management Studies, so my heartfelt gratitude to our chief guest, Sri Pari sir, and retired IG. And actually, I have attended so many programs, so many meetings with Pari sir for the last 1 year. Actually, he is the Chief Administrative Officer of RVS Government Institute of Management Studies. But I didn't meet him individually. Actually, he is a police, right? Or police individual meet with anyway, all the human being, we have a small fear. Today morning, I got a chance from director ma'am for meeting Pari sir. Actually, today morning, madam told me, you go and pick the Pari sir for the program. She would say, I got some nervous. Then I think that Pari sir walked around and said, I thought that. Then I have taken the car also. But when he is entering the car, he casually is approached. Then simply I was surprised how it is he is retired IG, how he is approached casually. I was surprised. Now only think that he is not a ordinary policeman. He is a leader. He is a great leader. We are seeing the story in that video also. So thank you, sir. And I have one more doubt, sir. Sir, is it true you are retirement only, sir? Otherwise you are any undercover operation, sir? Sir, retirement only for the people those are aged, right, sir? Actually, I'm retired 6 years back. I got retired. இல்ல இன்னொரு டவுட்டா இருக்கு. ஏதோ undercover operation இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, sir. That is the energy. So we got a real energy from you, sir. So thank you so much, sir. And now almost we are at this first semester academic. Now I have to share that this semester apart from academic, so we have conducted 52 activities and events, programs, plus one is 53 programs we have conducted with the support of our beloved director, ma'am. So thank you, madam. And special thanks to the program coordinators, Mr. Radhakrishnan and Mr. Raghu for supporting faculties. And thank you all my dear students. So once again, thank you everyone. Thank you. Yes? Are you happy to be a part of RVS
say only yes. There can even be a no. தைரியமா சொல்லுங்க. There can even be a no. But I have something to talk to you regarding Youth for Change. I expect a little more from you. Today morning, right yesterday, or this week we were telling you we are going to celebrate the National Energy Conservation Day on 13th. Yesterday your internal exams got over. Right? From the bottom of my heart, I thought that you must come forward to your HOD or meet your mentor or your advisor and tell, yes madam, Pari sir, we have the program only from 11:15. From morning 9 o'clock to 11 o'clock, we are in the classroom. Portions over, internal test over, we are in a very relaxed mind. Why can't we do a panel discussion on national energy conservation? You could have planned for a panel discussion. You could have been the panel members and you could have asked your faculty to moderate, or the student moderators could have done a beautiful program. We have a beautiful hall. Yes or no? At least you must have asked for a group discussion on energy conservation. You could have done a small quiz on energy conservation. There would have been a lot of learning, is it not? The stage is to learn. You have, as students, as youth, you have tons and tons, megawatts of energy in you. Yes or no? Why is that you are not channelizing your energy? Why is there is no focus? That is a big thing that is worrying me. As MBA students, you must have come to me yesterday saying that, madam, we are organizing for a panel discussion. We are all the panel members. We are going to discuss on energy conservation. We are going to run a quiz on energy conservation. We are going to have a group discussion on energy conservation. Yes or no? In 2 hours, you must have had a lot of learning on energy and energy conservation. Is it not? Why is that it is not happening? Why youth are not coming forward to learn, to experience things? There is a big thing that is really worrying me, and being a vibrant first years, you are my vibrant first years, I always remember your super seniors. Their contribution towards NAC and other activities was really wonderful. Right? I see the same energy and even energy beyond that in you. Don't allow your energy to deplete. Energy is not to be depleted. Right? Energy is to be conserved and energy is to be used in the right direction, which leads to growth. And I say success and growth is not only earning money, my dear friends. You see here Mr. Pari, he is successful in all aspects. He is successful in his profession. He is successful in his personal life. Right? He is successful in the society. All this together constitutes success, remember. When you say you are a successful person, you must be a good son to your parents, good friend, good brother, good sister, right? Good husband, good father. Yes or no? All this accounts to success. So friends, channelize your energy. You have megawatts, million megawatts of energy in you as youth. Please channelize it in the right direction. Make less use of social media. Use social media in the right direction and channelize your energy. Be focused. Take efforts and be successful. This is the message I would like to give to you as the director of RBS Institute of Management Studies. Thank you.